ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயிலிருந்து உன்னை ஆசிர்வதிக்க காரணத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். ஏன்னா நல்லது நடக்கும்போது உனக்கு என் அருளும் ஆசீர்வாதமும் மிகவும் அவசியம் அல்லவா? இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ, எது நடக்கணும்னு என்னை வேண்டி நின்றாயோ, அதையே உனக்கு ஆசீர்வதித்து அருள் செய்யத்தான் இந்த பாதத்தை தொடச் சொன்னேன். எல்லாருமே என் முகத்தை பார்ப்பாங்க, என்னுடைய உடை அலங்காரத்தையும் என்னுடைய நெற்றியையும் என்னுடைய கரங்களையும் பார்ப்பார்களே தவிர என் பாதத்தை அவ்வளவு சாதாரணமாக சுலபமாக யாரும் பார்ப்பது கிடையாது. அப்படிப்பட்ட அபூர்வமான ஆசீர்வாதத்தை அருளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான என் பாதத்தை தான் உன்னை தொட சொன்னேன். அற்புத பாதம் தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லா அற்புதங்களும் வரிசையாக விமரிசையாக நிகழும். உன் வீட்டில் என் ஆசீர்வாதத்தோட இனி எல்லா நல்ல விஷயங்களையும் நல்ல விசேஷங்களையும் கூட நான் நடத்தி தரப்போறேன். நீ என் மேல வச்சிருக்க பக்தியின் காரணமாக உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் இனி அழகழகாய் நிறைவேறப் போகுது. நீ புதிதாக முயற்சி செய்ய போற. எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியை தரப்போகுது என் தங்கமே. இத்தனை நாட்களாக நீ காத்திருந்ததின் பலன் இப்போது உனக்கு கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ யாருன்றத யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ யாருங்கிறது. அதே போல நீ யாரு, உன் நல்ல குணம் என்ன, உன்னுடைய தகுதி என்ன, உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய இறைபக்தி என்னவென்பதும் இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு எண்ணங்களையும் யோசனைகளையும் புரிந்த நானு அதற்கேற்றாற் போல இனி விஷயங்களையும் விசேஷங்களையும் நடத்தி கொடுக்க போறேன். உன் மனசுல நீ எதுக்காக ஆசைப்பட்டியோ, எது நடக்கணும்னு விருப்பப்பட்டியோ, அதையே உனக்கு நடத்தி தரதான் வந்துள்ளேன் என் செல்லமே. நீ யாரு, நீ என்ன நினைக்கிறேங்கிறத மனிதர்கள் யாருக்கும் புரிய வைக்கவோ அல்லது நீ நல்லவள் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியமோ இல்லை. நீ எப்போதுமே ஓ மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடு. ஓ மனசு சொல்ற விஷயங்களை கேட்டு அதன்படி நடந்துகள். அதே போல இந்த இறைபக்தியின் மீதும் நீ நம்பிக்கை வச்சு முக்கியத்துவம் கொடுத்தீனா இறைபக்தியின் மூலமாகவே நீ எல்லா காரியங்களையும் சாதிச்சுக்க முடியும். ஏன்னா மனிதர்கள் செய்ய முடியாத உதவியை செய்ய இந்த வராகி அம்மா என்னால் மட்டும்தானே முடியும். நீ என்ன நினைச்சிருக்க, என்ன செய்ய போறன்றத யாருக்கும் எதையும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூடிய சீக்கிரம் உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட நானே உன் வாழ்வில் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவேன். இனி நடக்கும் எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டுமே இருக்கும். வாழும் வரைக்கும் காசு வசதி இல்லாதவனதான் செல்லா காசுன்னு சொல்லுவாங்க. ஆனா மனிதன் இறந்து விட்டால் அவன் கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் அவன் செல்லா காசுக்காகத்தானே ஒப்பாக கருதப்படுவான். ஏன்னா மனுஷன் வேலை செய்யும் போது, மனுஷன் உயிரோட இருக்கும்போது காசு பணம் சம்பாதிக்கணும்னு ஓடி ஆடி திரிஞ்சு கோடி கோடியா சொத்து சேர்ப்பான். ஆனா செத்த பிறகு கையில ஒரு ரூபாய் நாணயத்தை கூட எடுத்துட்டும் போக முடியாது. நெத்தியில வைக்கிற காசும் கூட அவனுக்கு சொந்தமாக வச்சுக்கவும் முடியாது. அதுதானே நிதர்சனமான உண்மை. இந்த உலகத்துல வாழப்போற கொஞ்ச நாட்களுக்காக நீ பொய் பேசி சம்பாதிச்சு ஏமாத்தி காசு சேர்க்க நினைக்காதே. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்வதென்பது மிக குறுகிய காலம். இந்த உலகத்தை முடிச்சிட்டு மறுபடியும் என்னை நோக்கி வருவாய் அல்லவா, அதுதான் உனக்கான நீண்ட காலம். அந்த வாழ்வில் நீ பெறப்போவதுதான் நிரந்தரமானது. எப்போதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத, எல்லாருக்கும் நல்லதையே நின. நீயும் நல்ல செயல்களையே செய். வருங்காலம் என்பது உனக்கான அழகான காலமாக இருக்கும்படி நான் உனக்கு சரியான வழியை காட்டுறேன். சில்லறையாவே இருந்தாலும் கூட சேர்த்து வைக்காம அதை செலவழிக்கணும்னு யோசிக்காதே. கணக்கு பார்த்து செலவழிப்பவன் தான் சிக்கனத்தை தொடங்குவான். எந்த விஷயத்துக்காக எதுக்காக செலவழிச்சாலும் அதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோ. இப்போதைக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்குன்னு ஒருபோதும் ஊதாரித்தனமாக செலவழிக்கக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டாம் என் செல்லமே. சில்லறையை சேர்த்து வச்சு என்ன செய்ய போறோன்னு அதை கூட சாதாரணமாக அலட்சியமாக நினைக்க கூடாது. ஏன்னா என்னுடைய அன்பு பிள்ளைகள் எல்லாருமே வாழ்க்கையில எளிமையை கடைபிடிக்கணும். எதையும் வீணாக்கவோ அலட்சியப்படுத்தவோ கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இந்த வராகி அம்மாவின் பக்தன் என்பதோ சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா
நான் எப்படிப்பட்டவள், நான் சிம்மவாகினி, நான் வஜ்ரகோசம் வராகி தாய் என்பது உனக்கு தெரியும் தானே? யாரிடமும் இல்லாத மனோதிடம் கொண்டவனாக நீ இருக்க வேண்டும். ஏன்னா இந்த வராகி அம்மா என்பது அவ்வளவு சுலபமாக எல்லாராலும் வணங்கக்கூடிய தெய்வம் கிடையாது. நான் எதுக்கும் அவ்வளவு சாதாரணமாக இறங்கி வரமாட்டேன். யாருக்கும் குறி சொல்லவோ கலங்கி போகவோ மாட்டேன். எப்போதுமே என் பிள்ளைகளை நான் கண்ணும் கருத்துமா நல்ல ஆளாக நிலையான வாழ்க்கையில நிம்மதியை கொடுப்பதற்காக வேலை செய்பவளாக இருப்பேன். இந்த வராகி அம்மாவை வணங்கும் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நிச்சயமாக உயரும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. நீ தேவையில்லாம எதுக்காகவும் கலங்கி போகக்கூடாது. எதை நினைச்சும் யாரை நினைச்சும் பயப்படவும் கூடாது. ஏன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் என் முன்பாக அது சாதாரண தூசி போலத்தான். நான் உனக்கு துணையா இருப்பேன்ற தைரியத்தோட நீ இருக்கணுமே தவிர எதற்காகவும் கலங்கி போகக்கூடாது என் செல்லமே. உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. நீ என்கிட்ட கேட்ட வரங்களையும் நீ என்கிட்ட கேட்காத பல அற்புதமான வாழ்க்கையையும் நான் உனக்காக அமைச்சு தரப்போறேன். நீயே எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் இனி உன் வாழ்வில் நிச்சயம் நிகழத்தான் போகிறது. உன் வாழ்க்கையே இனி மகிழ்ச்சிகரமானதாக மாறும். தினமும் நீ என் மேல வச்சிருக்க பக்தி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. உன் பக்தியை பார்த்து நானே மெய்சிலிர்த்து போகிறேன் என் செல்லமே. உன் பக்திக்கும் பாசத்திற்கும் பரிசாக தான் உன் வீட்டில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன். நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைய போற. அம்மா வராகி தாயே, என்னுடைய நீண்டகால கனவை நிறைவேற்றிட்டீங்க. என்னுடைய இத்தனை நாள் கஷ்டத்தையும் போக்கிட்டீங்க. என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அழகாக நிறைவேறிடுச்சு. அம்சமான வாழ்க்கைய, அற்புதமான வாழ்க்கையை என் கண்களில் காட்டிட்டீங்கன்னு நீ எனக்கு நன்றி சொல்வதற்கான நேரம் நெருங்கி விட்டது. இத்தனை நாளா நான் இதுக்காக தானே ஆசைப்பட்டேன், அதுதான் நடக்க போகுதான்னு இப்போது நீ மனதிற்குள் யோசிக்கிறாய் தானே? உன் மன ஓட்டம் சரியானதுதான். இப்போ நீ என்ன யோசிக்கிறியோ அதைத்தான் நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் என் செல்லமே. இனி நீ சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன் விருப்பங்கள் எல்லாம் அரங்கேறும். இனி எப்போதுமே நீ நிம்மதியா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழலாம். இதனால் வரைக்கும் மனசுக்குள்ள கவலைகளை வச்சுட்டு வெளியில சிரிக்கிறத போல நடிச்சுக்கிட்டு இருந்த. வெளியில சிரிக்கிறது போல நடிக்கலாம், ஆனா நிம்மதியாக இருப்பது போல நடிக்க முடியாது தானே? ஏன்னா சிரிப்புங்கிறது வெளியில முகத்துல இருந்து வர்றது. ஆனா நிம்மதிங்கிறது மனசுக்குள்ள நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வெளியில் யாரிடமும் உண்மையாக காட்ட முடியாது. நீ நிம்மதியாக இருக்கணும், மனசளவுல சந்தோஷத்தை நீ அனுபவிக்கணும். அதற்காக தான் இந்த பாதத்தை தொட சொன்னேன். அதுவும் இந்த பெரிய கோயில் கருவறையில் இருக்கும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன்னுடைய கருவிற்குள் குழந்தையாக உருவாகுவேன். உன் மனசுக்குள்ள இருக்கும் கருவறையில் உன் மனசுல நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் அழகாக நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கைக்கே அச்சாணிய ஆதாரமாக நான் இருந்து உன்னை நல்ல நிலைமைக்கு, நல்ல வாழ்க்கையை வாழும்படி நான் உயர்த்தி காட்டுவேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் இப்போது உனக்கு வெற்றி வந்து சேரும். இனி ஒரு நொடி கூட, ஒரு நிமிஷம் கூட நீ வாழ்க்கையை வீணாக்க கூடாது. ஏன்னா கடிகாரத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறது சாதாரண முள்ளு கிடையாது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை நீ கடந்து போய்கிட்டே இருக்க. அதனால நேரத்தை வீணாக்குவது வாழ்க்கையை வீணாக்குறது போல நினைச்சுக்கிட்டு உன் நேரத்தையும் காலத்தையும் பொன்னை போல சரியாக பயன்படுத்து. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும்.